இயக்குனர் வினோத் இயக்கத்தில் முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகி வெளியிருக்கிற திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த படத்தை KVA நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் ஆகியோர் இப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் பொங்கலுக்கு வெளிவர இருந்த நிலையில் சென்சார் பிரச்சினை காரணமாக 6 மாதங்கள் கழித்து தற்போது வெளியாகி இருக்கிறது. ரசிகர்கள் இப்படத்தை திரையரங்குகளில் கொண்டாடி வராங்க. கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கலவையான விமர்சனங்களும் இப்படத்தின் மீது வைக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். விஜய் திரைப்படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக வசூல் விவரங்களை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலோடு இருப்பாங்க. இந்த நிலையில் தற்போது 2 நாட்களில் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் திரைப்படம் செய்திருக்கிற வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 2 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 48 கோடி வசூல் செய்திருக்கிறதா. நடிகை சாக்ஷி அகர்வாலை தெரியாதவங்க யாருமே இல்லை. அவங்க படங்களில் நடித்து பிரபலமானதை விட பிக் பாஸ் சீசன் 3ல செய்த விஷயங்கள் மூலம் பிரபலமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கவின் சாக்ஷி காதல் விவகாரம் அந்த பிக் பாஸ் சீசனில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு நவனித் அப்படின்றவரை கடந்த வருடம் சாக்ஷி திருமணம் செய்து கொண்டாங்க. சாக்ஷி அகர்வாலை அவருடைய கணவர் தள்ளிவிடுவது போன்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க சாக்ஷி. கீழே விழுந்த சாக்ஷி கிளாமரான உடையில் எழுவது போல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. விஜய் டிவியினுடைய பிக் பாஸ் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமானவங்க தான் ரைசா வில்சன். அவங்க அதுக்கு பிறகு படங்களில் ஹீரோயினாக நடித்தாலும் சில படங்களுக்கு பிறகு சினிமாவில் இருந்து காணாமல் போனாங்க. ரைசா தற்போது இன்ஸ்டாவில் அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்கள் வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வராங்க. தற்போது ரைசா ஹாட் உடையில் இருக்கும் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான திரைப்படம் தி ஓடிசி. இப்படத்தை இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கியிருக்கிறாங்க. மேட் டேமோன், அன்னே ஹெதவே, ராபர்ட் பேட்டின்சன், டாம் ஹாலந்து, செண்டையா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க. டோஜன் போருக்கு பிறகு இத்தாக்காவின் கிரேக்க மன்னரான ஒடிசியஸ் பல ஆபத்தான தடைகளை கடந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பவும் தன்னுடைய மனைவியான பெனிலோப்பை சந்திக்கவும் மேற்கொள்ளும் நீண்ட பயணத்தை மையமாக வைத்துதான் இந்த படம் உருவாகி இருக்கிறது. தி ஓடிசி திரைப்படம் வெளிவந்து 8 நாட்களை கடந்திருக்கிற நிலையில் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்திருக்கிறது. சில கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவை யாவும் இப்படத்தின் வசூலை சற்று கூட பாதிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உலகளவில் வசூல் வேட்டையாடி வரும் தி ஓடிசி திரைப்படம் 8 நாள் வசூல் விவரம் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்த படம் 8 நாட்களில் மட்டும் 4200 கோடிக்கு மேல் உலகளவில் வசூல் செய்திருக்கிறது அப்படின்றது எல்லோரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. மாடல் அழகி நிகிதா சர்மா இவர்தான் இப்போ சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டான ஒரு நடிகை. இன்ஸ்டாவில் சுமார் 81 லட்சம் ரசிகர்களை ஃபாலோவர்ஸாக வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய ஃபாலோவர்ஸ்களுக்காகவே மிகவும் கவர்ச்சியான புகைப்படங்களாக வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அண்மையில் நீல நிற கவுனில் செம கவர்ச்சியாக போஸ் கொடுத்து அவங்க வெளியிட்டிருக்கிற புகைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் லைக்குகள் குவிந்து வருகிறது. அந்த புகைப்படங்கள் இதோ உங்களுக்காக.